ॐ शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। या देवी स्तूयते नित्यं विबुधैर्वेदपारगैः सा मे वसतु जिह्वाग्रे ब्रह्मरूपा सरस्वती। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ मातापितृभ्यां नमो नमः। ॐ श्रीगुरुभ्यो नमः। ॐ श्रीमहागणपतये नमः। ॐ श्रीमहासरस्वत्यै नमः। ॐ सर्वेभ्यो देवेभ्यो नमो नमः। ॐ सर्वाभ्यो गुरुपरम्पराभ्यो नमो नमः। தாயையும் தந்தையையும் சத்குருநாதரையும் இஷ்ட தேவதையையும் மனதினால் நன்கு பிரார்த்தனை செய்து உடல், பிராணன், மனம் ஆகியவற்றை முறையாக அமைதிப்படுத்துவோமாக. என் உடல் நன்கு தளர்வுற்று இருப்பதை உணர்கிறேன். எனது பிராணன் சீராக இருப்பதை உணர்கிறேன். எனது மனம் நன்கு அமைதியுற்று இருப்பதை உணர்கிறேன். இதுவே சித்த சாந்தி தியானமாகும். இனி சித்த ஏகாகிரதையின் பொருட்டு மானச ஜபத்தை நாம் அபியாசம் செய்வோமாக. அயோத்தியில் வர இருக்கும் ஸ்ரீராமபிரான் ஆலயத்திற்கு பொருட்டு நாம் சில நிமிடங்கள் ராம மந்திரத்தை ஜெபம் செய்வோமாக. நான் கூறும் மந்திரத்தை நன்கு மனதில் உள்வாங்கிக் கொண்டு சில நிமிடங்கள் அந்த மந்திரத்தை மனதில் அமைதியாக ஜெபம் செய்வோமாக. ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம. ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம. ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம.
असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतङ्गमय ॐ शान्ति शान्ति शान्तिः. अविद्यारण्यकान्तारे प्रमतां प्राणिनां सदा विद्यामार्गोपदेष्टारं विद्यारण्यगुरुं श्रये. आत्मानं चेद्विजानीयात् अयमस्मीति पुरुषः किमिच्छन् कस्य कामाय शरीरम् अनुसञ्ज्वरेत्. திருப்தி தீப பிரகரணம் பக்கம் 4 ஸ்லோகம் 29. பக்கம் 4 ஸ்லோகம் 29. संसारासक्तचित्तसन् चिदाभासः कदाचन स्वयं प्रकाशकूटस्थं स्वत्वं नैव वेद्ययम्. न बाधि नास्ति कूटस्थ इति भक्ति प्रसंगतः कर्ता भोक्ताहमस्मीति विक्षेपं प्रतिपद्यते. अस्ति कूटस्थ इत्यादौ परोक्षं वेति वार्तया पश्चात् कूटस्थ एवास्मि इत्येवं वेति विचारतः. कर्ता भोक्ते त्वेममादि शोकजातं प्रमुञ्चति. कृतं कृत्यं प्रापणीयं प्राप्तम् इत्येव तुष्यति. अज्ञानम् आवृत्तिस्तद्वत् विक्षेपश्च परोक्षधीः. अपरोक्षमतिशोकः मोक्षस्तृप्तिर्निरङ्कुशा. सप्तावस्था इमा सन्ति चिदाभासस्येतास्विमौ बन्धमोक्षौ स्थितौ तत्र तिस्रो बन्धकृतस्मृताः. न जानामीत्युदासीन व्यवहारस्य कारणम् विचारप्राक्अभावेन युक्तम् अज्ञानम् ईरितम्. अमार्गेण विचार्यात नास्ति नो बाधि चेत्यसौ. विपरीत व्यवहृतिः आवृते कार्यमिष्यते. देहद्वयचिदाभास रूपो विक्षेपईरितः. कर्तृत्वात् अखिलशोक संसारोऽख्यस्य बन्धकः. अज्ञानम् आवृत्तिश्चैते विक्षेपात् प्राक् प्रसिद्ध्यतः. यथाप्यवस्थेते विक्षेपस्यैव नात्मनः.
विक्षेपोत्पत्तितः पूर्वं विक्षेप पूर्वम् अपि विक्षेप संस्कृतिः अध्यत्येव तथवस्थात्वम् अविरुद्धं ततस्तयोः. இப்போ நம்ம அந்த பிரகதாரண்யக உபனிஷத் மந்திரம் ஆத்மானம் சேத் விஜானியாத் அயமஸ்மி இத்தி பூருஷः கிமிச்சன் கஸ்ய காமாய ஷரீரம் அனுசஞ்சுவரே. தன்னை ஒருவன் அந்த பரமாத்மா என்று அறிந்து கொள்வானாகில் அவன் எதை குறித்து ஆசைப்படுவான், எதை குறித்து துக்கப்படுவான் அப்படிங்கிறதுக்கு அந்த அயம் சப்தத்தில் ஒரு பதத்துக்காக பார்த்துட்டு இருந்தோம். இதில் அயம் இந்த அப்படிங்கிற அந்த பதத்துக்கு நல்ல நமக்கு விரிவாக விசாரம் பண்ணிட்டு இருக்காருன்னு பார்க்குறோம். சொல்கிறதுக்கு முன்னாடி முதல்ல அந்த அபரோக்ஷ ஞானம் பரோக்ஷ ஞானம் அந்த ரெண்டு இதை நமக்கு நல்லா புரிய வைக்கிறதுக்காக அந்த 10வது மனிதன் கதையை எடுத்தாருன்னு பார்த்தோம். இப்போ அதில் ஒரு பூர்வபக்ஷம் வந்தது, நித்திய அபரோக்ஷமான பிரம்மனிடம் எப்படி பரோக்ஷ ஞானம் அபரோக்ஷ ஞானம் உண்டாகும். பரோக்ஷ ஞானம் அப்படின்னா என்ன, எங்கேயோ இருக்கிற என்னோட வீடு இப்போ எனக்கு பரோக்ஷம், இந்த இடம் எனக்கு அபரோக்ஷம். நான் வீட்டுக்கு போயிட்டேன்னா இந்த இடம் பரோக்ஷம் ஆயிரும், அந்த இடம் என்னுடைய வீடு எனக்கு அபரோக்ஷம். அப்போ பரோக்ஷம் அபரோக்ஷங்கிறது ரிலேட்டிவ், இடத்த பொறுத்து என்ன ஆகுது, மாறுது. இந்த இடத்துல இருக்கும்போது அது பரோக்ஷமாயிருது, அங்கேருந்து இதை பார்க்கும்போது இது பரோக்ஷமாகிடும். அது தெளிவான ஞானம், தெளிவில்லாத ஞானம் அதை நம்ம சொல்கிறோம். பரோக்ஷ ஞானம்னா நாம் நேரடியாக பார்க்கல, அதை பரோக்ஷம் என்னுடைய இந்திரியங்களுக்கு அது அனுபவமாக இல்லை. அபரோக்ஷங்கிறது என்னுடைய இந்திரியங்களுக்கு அனுபவமாக இருக்கின்றது. இப்போ இந்த புஸ்தகம் எனக்கு அபரோக்ஷமாக இருக்கின்றது, என்னுடைய வீடு எனக்கு பரோக்ஷமாக இருக்கின்றது. இப்போ அந்த பூர்வபக்ஷம் என்ன கேட்டப்பட்டதுன்னா பிரம்மம் என்பது ஒரு இடத்துல இருக்கு ஒரு இடத்துல இல்லைன்னு கிடையாது. பிரம்மம் சர்வகதம். அப்ப நித்திய அபரோக்ஷம்னு பிரம்மத்தை சொல்றோம். அப்ப நித்திய அபரோக்ஷமான பிரம்மனிடம் எப்படி பரோக்ஷ ஞானம் அபரோக்ஷ ஞானம் உண்டாகும். இப்போ எனக்கு என்னுடைய வீடை பற்றின ஞானம் இப்போ நமக்கு ஞானத்தை ரெண்டாக பிரிக்கிறோம், பரோக்ஷ ஞானம் அபரோக்ஷ ஞானம். இன்னொன்று வஸ்துவில் பரோக்ஷம் அபரோக்ஷங்கிறது பார்த்துட்டோம். இப்போ என்னுடைய வீடு இந்த இடம்னு பார்த்துட்டோம். இப்போ ஞானத்தில் பரோக்ஷம் அபரோக்ஷம் வரும்போது இப்போ எனக்கு நான் கைலாஸ் நான் பார்த்ததில்லை, கேள்விப்பட்டிருக்கேன், நான் பார்த்ததில்லை. இப்போ அது எனக்கு பரோக்ஷ ஞானம். இப்போ நான் நேரடியாக கைலாசத்தை போய் பார்த்தேன்னா அது எனக்கு அபரோக்ஷ ஞானம் ஆயிடும். காணாத ஞானம் கண்ட ஞானம் நம்ம தமிழில் சொல்கிறோம். அதை காணாத ஞானம் கண்ட ஞானம். இப்போது பிரம்மன் என்பது இப்போ கைலாசம் இங்கே இல்லை, எங்கேயோ இருக்குது. அந்த கைலாசத்தை நான் அங்கே போய் பார்த்தேன்னா எனக்கு என்ன ஆயிடுது, அது அபரோக்ஷ ஞானம் ஆயிடுது. இங்கேருந்து நான் கேள்விப்படும் போது அது எனக்கு பரோக்ஷ ஜஸ்ட் இன்ஃபர்மேஷனாக மட்டும்தான் இருக்குது. இப்போ பிரம்மம் என்பது எல்லா இடத்துலையும் இருக்குது. இப்போ கைலாசம் இங்கே இல்லை, அங்கே போனால் எனக்கு அபரோக்ஷம் ஆயிடுது. ஆனால் பிரம்மம் எல்லா இடத்துலையும் இருக்குது, சர்வகதம். அது சொல்கிறோம் நித்திய அபரோக்ஷம்னு சொல்கிறோம். அப்போ நித்திய அபரோக்ஷமான பிரம்மனிடம் எப்படி பரோக்ஷ ஞானம் அபரோக்ஷ ஞானம் உண்டாக முடியும், அதான் கேள்வி. ஏன்னா நம்ம சொல்கிறோம் எனக்கு இந்த 10வது அந்த 10வது மனிதன் கதையில் அந்த 7 அவஸ்தை சொல்கிறோம். நமக்கு முதல்ல அவன் என்ன சொல்கிறான், முதல்ல 10 பேர் போகிறாங்க, ஆற்ற கடக்குறாங்க, ஆள் இல்லைன்னு சொல்கிறாங்க, இல்லைங்கிறாங்க. அப்புறம் என்ன பண்ணுறாங்க, இன்னொருத்தர் சொல்லும்போது அவங்களுக்கு என்ன புரிஞ்சுக்கிறாங்க, நான் தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க. எப்படி நான் இருந்துக்கிட்டே என்னை பற்றி தெரியாமல் இருக்கேனோ அது மாதிரி நான் எதுவாக இருக்கேன் என்பது எனக்கு புரியவில்லை, தெரியவில்லை அப்படின்னு நம்ம பார்த்தோம். அன்றைக்கு 3ஆம் பிறை கதை சொன்னோம். நம்ம எப்படி என்னாச்சு, அவளுக்கு ஒரு காரணத்தினால அடிபட்டதுனால அவள் என்ன ஆயிடுறா, தன்னையே மறந்துடுறான். இப்போ நம்ம அதுதான் நம்ம சொல்கிறோம், பிரம்மமாம் தன்னை மறந்த பேதமையே அஜ்ஞானம். இப்போ அந்த அபரோக்ஷ ஞானத்தை புரிய வைக்கிறதுக்காக இந்த 7 அவஸ்தைக்குள்ளே கொண்டு வர்றார் நமக்கு. இந்த 10வது மனிதன் கதையில் எப்படி 10ஆம் அவன் இருக்கான், அவன் தான் அது, ஆனால் அவன் தான் அதுன்னு தெரியாமல் என்ன பண்ணிட்டு இருக்கான், அழுதுட்டுருக்கான், துக்கப்பட்டுருக்கான். இப்போ அது மாதிரி அவன் தான் அது, அவன் தன்னைத்தான் தேடிக்கிட்டு இருக்கான். தேடுபவனே தேட பொருளாக இருக்கின்றான். நமக்கு திருஷ்டாந்தம் நல்லா புரியும்.
நம்ம வாழ்க்கை பூரா எதை தேடிக்கிட்டே இருக்கோம்? பிறந்ததுலேருந்து எதை தேடிக்கிட்டே இருக்கோம்? ஒரு திருப்தியை தான் தேடிக்கிட்டே இருக்கும். எந்த திருப்தி? இதில் கிடச்சிடாதா? இந்த பிரச்சனை முடிஞ்சால் எனக்கு திருப்தி. திருப்தினா நிம்மதி. அதான் நம்ம வந்து மோட்சம்னு சொல்கிறோம், நிரங்குஷா திருப்தின்னு சொல்கிறோம். இது முடிஞ்சிட்டா நான் நிம்மதி ஆயிடுவேன், அது முடிஞ்சிட்டா நான் நிம்மதி ஆயிடுவேன். எல்லாருக்குமே ஒரு லிஸ்ட் இருக்கும். வந்து ஒன்று முடிஞ்சா இது முடிஞ்சா இது முடிஞ்சா இது முடிஞ்சிட்டா இது மட்டும் முடிஞ்சிச்சுன்னா நான் நிம்மதி ஆயிடுவேன். அது வந்து என்ன கிடையாது, கிடையவே கிடையாது. அது யாருக்காக இருந்தாலும், எந்த வயசாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, பணக்காரனாக இருந்தாலும் சரி, படித்தவனாக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே ஒரு லிஸ்ட் இருக்குது. என்ன லிஸ்ட் இருக்குது? இது கிடச்சிட்டா நான் நிம்மதியாக இருப்பேன், எனக்கு இது மட்டும் முடிச்சிட்டா போதும், நிம்மதி, இந்த பிரச்சனை மட்டும் முடிச்சிட்டா போதும் இருக்குது அப்படின்னு நம்ம நினைப்போம். பக்கத்தில் என்னாகும்? பெரிய கோடை கடவுள் போட்டு இந்த கோடை சின்ன கோடை ஆக்கிடுவார். அப்புறம் என்னாகும்? அடுத்த பிரச்சனை இன்னொரு பெரிய கோடை போட்டு இந்த கோடை. வாழ்க்கை பூரா அதான் நடந்துட்டு இருக்கு நமக்கு. இது முடிச்சுட்டா அப்புறம் சரி எல்லாம் பொறுப்புகள்லாம் முடிச்சிட்டா அப்படின்னு பார்த்தா உடம்பு என்ன ஆயிரும் நமக்கு. வந்து ஒரு இடத்துல என்ன ஆகுது நமக்கு? அப்போ இது முடிச்சுட்டா நல்லாகும், இது முடிச்சுட்டா நல்லாகும். வாழ்க்கை பூரா என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்? நம்ம தேடிக்கிட்டே இருக்கோம். எதை தேடுறோம்? திருப்தியை தேடுறோம். அப்போ அந்த திருப்தி என்பது வேறு. அந்த எப்படி 10ஆம் அவன் தன்னைத்தான் தேடுறான், அது மாதிரி நிம்மதியை தேடுறோம். வந்து அந்த நிம்மதி உன்னுடைய சொரூபமாகவே இருக்கின்றது. அந்த திருப்தி என்பது உன்னுடைய சொரூபமாகவே இருக்கின்றது. இப்போ நமக்கு இந்த கதை புரியலைனாலும் சரி, இந்த கருத்து புரியலைனாலும் சரி, இந்த பூர்வபக்ஷம் புரியலைனாலும் அதெல்லாம் படிக்கணும், புரியணும், கண்டிப்பாக புரியணும். என்ன புரியலைனாலும் நான் தானே அவன் 10ஆம் அவன்னு புரிஞ்சது மாதிரி நான் நிம்மதிக்காக நான் எதையும் தேட வேண்டியதில்லை. இதுக்கு நமக்கு ஒரு நல்ல உதாரணம் என்னென்னா, நம்ம தூக்கத்தில் எந்த பொருளும் இல்லாமல் நிம்மதியாக இருக்கும். நம்மளுடைய ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் நிம்மதி எங்கே இருக்குது? தூக்கத்தில் தான் இருக்குது. அப்போ அதுதான் நம்ம யுக்தி, பயன்படுத்துகிற யுக்தி. அப்போ நம்ம பார்க்குறோம், ஞானிகள் முனிவர்கள்லாம் பார்க்குறோம், அவங்க எதுவுமே இல்லாமல் நிம்மதியாக இருக்காங்க. இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம்? இது கிடச்சிட்டா நிம்மதி, அது கிடச்சிட்டா நிம்மதி. நம்ம தப்பாக தேடிக்கிட்டு இருக்கோம். எல்லாவற்றிலையும் இருந்து விடுபடுவது தான் நிம்மதி. இது கிடைச்சா நிம்மதி, இது கிடைச்சா நிம்மதி, இது கிடைச்சா நிம்மதின்னு நினைக்கிறோம். நம்ம அதுக்காக என்ன பண்ணுறோம்? பிரயத்தனப்படும் போது அதான் நம்ம பார்த்தோம், கர்த்திருவம் போக்திருத்துவம். அந்த 3வது அவஸ்தை, அந்த விக்ஷேப அவஸ்தையில் வருது நமக்கு. 3வது அவஸ்தையில், விக்ஷேப அவஸ்தையில் அது அந்த புரியாததுனால, அஜ்ஞானத்தின் காரணமாக நானே நிறைவானவன் என்பது புரியாததுனால அவன் என்ன பண்ணுறான்? எனக்கு நிம்மதி இல்லை, நிம்மதி இல்லை, நிம்மதி இல்லைன்னு நினைக்கிறான். நிம்மதி இல்லைன்னு அந்த நினைப்பு வந்ததுனால என்ன பண்ணுறோம்? நிம்மதியை தேடி எங்கேயோ போகிறோம். நம்ம அது என்னவா கூட இருக்கலாம். நமக்கு வந்து நம்ம தர்மமான முறையில் நம்ம போகிறவங்க இருக்கலாம், அதர்மமான முறையில் போகிறவங்களா இருக்கலாம். ஏதோ ஒரு விதத்தில் என்ன பண்ணுறோம்? நம்ம நிம்மதியை தேடி போகிறோம். என்னத்தை தொலைச்சிட்டோம்? அந்த 10ஆம் அவன் தன்னை காணோன்னு நினச்சது மாதிரி என்ன பண்ணிடுறோம்? நம்மை நிம்மதியை தொலைத்து விட்டோம், நம்மளாவே நினச்சிக்கிட்டோம். எப்படி அந்த 3ஆம் பிறையில் அவள் வந்து தன்னையே மறந்துட்டா, தான் யாருங்கிறதே மறந்துட்டா. அது மாதிரி நான் பூர்ணஸ்வரூபம், நான் இந்த உடல் மனது புத்தி அல்ல, இந்த வரையறைக்கு உட்பட்ட ஒரு தனித்தன்மை எனக்கு கிடையாது, நான் இதுக்கு வேறான நானே எல்லாமாக இருக்கின்றேன் சாஸ்திரம் நமக்கு சொல்லுது. என்ன பண்ணுறோம்? அதை நம்ம மறந்துட்டோம். நீ சச்சிதானந்தமாய் வேறொன்றும் நினையாமல் இருப்பாயாகில், அந்தமாய் வேறொன்றும் சக்திகள் போம் ஈதன்றி காணோமே. ஸோ இதுதான் நமக்கு, இதுதான் மந்திரம். நீ சச்சிதானந்தம், அதை தான் சாஸ்திரம் திரும்ப திரும்ப சொல்லுது. இப்போ நம்ம முதல்ல சாஸ்திரம் வந்து என்ன சொல்லுது? வேதாந்தத்தோட சாரம்னு சொல்லும்போது என்ன சொல்லுவோம்? பிரம்ம சத்தியம் ஜெகத் மித்யா ஜீவோ பிரம்மைவ நாபரக. ஜீவோ பிரம்மைவ நாபரகங்கிறத வந்து நம்ம ஸ்ரவண மனன காலத்தில் மட்டும்தான் சொல்லணும். நிதித்தியாசனத்துக்கு வந்துட்டோம்னா அகம் பிரம்மைவ நாபரகன்னு சொல்லணுமா? அது
பிரம்ம சத்தியம் ஜெகத் மித்யா அகம் பிரம்மைவ நாபரக, நான் அந்த பரம்பொருளாகவே இருக்கின்றேன். இதை நமக்கு நல்ல மனசில் பதிகிறதுக்காகத்தான் இந்த திரும்ப அந்த 3வது அவஸ்தை, அந்த 7 அவஸ்தையை 3வது தடவை சொல்கிறாரு நம்ம பார்த்தோம். இதில் எப்படி பிரித்தாரு? இதை முதல் 3 பந்த அவஸ்தைன்னு போட்டார், அடுத்த 4 மோட்ச அவஸ்தை. எதுக்காக அப்படி பிரிக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம். ஏன்னா பந்த காரணம் நமக்கு நல்லா தெரியணும். எதனால நான் துக்கப்படுறேன், எதனால எனக்கு பந்தம் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியணும். திரும்ப திரும்ப அதை நம்ம அதுக்கு புரிஞ்சாலும் நமக்கு அது மனசில் பதியாது. நமக்கு ஏன் கஷ்டப்படுறோம். இப்போ என்ன அஜ்ஞானம்? நான் என்னை உடம்பு மனது நினைச்சிக்கிறதுனால பந்தம் ஏற்பட்டதாக நினைக்கின்றோம். இப்போ அதனால தான் முதல் 3 அவஸ்தையை பந்த அவஸ்தை, அஜ்ஞானம்தான் காரணம். அப்போ அதுக்கு ஒரே தீர்வு என்னது? ஞானம்தான் தீர்வு. என்ன ஞானம்? நாம் எதை மறந்தோமோ, பிரமமாம் தன்னை மறந்த பேதமையே அஜ்ஞானம், பூரணமாம் தன்னை மறந்த பேரமையே அஜ்ஞானம். நான் என்னை பூர்ணன், நான் திருப்தி சுரூபன் அப்படிங்கிறத மறந்துட்டோம். அதுக்கு காரணம் என்ன? மாயைன்னு நம்ம சொல்றோம். எப்படி? அது ஒரு மாயா சக்தி என்ன பண்ணுது? நம்மை வேறு வேறாக, நீ வேறு நான் வேறு, எல்லாரையும் வேறு வேறாக துண்டுபடுத்தி காட்டுறது. அதன் காரணமாக ராகத்வேஷத்தை உண்டாக்கி என்ன பண்ணுது? ஒரே சில்மிஷம் பண்ணிக்கிட்டு இருக்கு. அஹோ மாயா அதி கம்பீரா அப்படின்னு சொல்லி இந்த மாயா பஞ்சகத்தில் வரும். அகட்டித்த கடனா பட்டியசி மாயா. அதாவது என்ன பண்ணுமா? பண்டிதர்களையும் பாவனனாக்கிருமா. இவ்வளவுதான் நம்ம படிக்கிறோம், விழுந்து படிக்கிறோம், சாஸ்திரத்தையே படிச்சுட்டு இருக்கோம். ஆனால் என்ன பண்ணுறோம்? நமக்கு பிரச்சனைன்னு வந்ததுக்கப்புறம் சாஸ்திரமே படிக்காதவங்க எப்படி பிஹேவ் பண்ணுவாங்களோ சில நேரம் அதை விட கூட நம்ம மோசமாக இருக்கோமோ அப்படின்னு நமக்கே என்ன ஆயிரும்? ஒரு கில்ட் வந்த மாதிரி. அது அதனுடைய சக்தி, அதை மறந்துடக்கூடாது. அந்த மாயா சக்தியினால் நம்ம இந்த மாதிரி என்ன ஆயிருக்கோம்? இந்த நம்மை அபூர்ணமாக நினைக்கின்றோம். நம்ம மறக்கக்கூடாது. இப்போ நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம்? ஒரு முக்கியமான ஒரு ட்விஸ்ட் கொடுத்தாருன்னு பார்த்தோம். அந்த அவஸ்தைகளில் விக்ஷேபத்துக்கு வேறு பேர் கொடுத்தாரு. கேட்டிங்களாக்கா? புரியாது. சரி, இப்போ போன கிளாஸில் என்ன பார்த்தோங்கிற ஒரு 2 வரியில் சொல்லிடுறேன். இப்போ திரும்ப அந்த அவஸ்தையை திரும்ப சொல்கிறார். இப்போ அந்த அவஸ்தையில் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அஜ்ஞானம், ஆவரணம், விக்ஷேபம், பரோட்ச ஞானம், அபரோக்ஷ ஞானம், துக்க நிவர்த்தி, ஆனந்த பிராப்தி. இப்போ போன கிளாஸ் என்ன பார்த்தோம்னா அந்த விக்ஷேபத்துக்கு ஒரு பேர் கொடுக்குறாரு. சிதாபாசன்னு பேரை போட்டுறாரு. விக்ஷேபத்துக்கு சிதாபாசன்னு பேரை போட்டுறாரு. அப்போ அடுத்து ஒரு பூர்வபக்ஷம் வருது. ஏன்னா நம்ம இதில் 30 பார்த்தோம், 34 பார்க்குறோம். சப்தா அவஸ்தாக இமா சந்தி சிதாபாசஸ்ய. சிதாபாசனுக்கு 7 அவஸ்தை இருக்குன்னு படிச்சுட்டு இப்போ 3வது அவஸ்தைக்கு பேர் சிதாபாசன்னு சொல்கிறார். அப்போ அந்த பூர்வபக்ஷி கேட்குறான் அப்போ ஏற்கனவே 2 அவஸ்தை இருக்கு இல்லையா, அது எப்படி சிதாபாசனில் வராதா அப்படின்னு ஒரு டவுட்டு கேட்குறான். அப்போ நமக்கு கேட்கும்போது நமக்கு அதுக்கு பூர்வபக்ஷம் என்ன வந்தது? அது ஏற்கனவே இருந்தது தான் ஏற்கனவே அது இருந்தது. 7 அவஸ்தையுமே சிதாபாசனுக்கு தான். ஏன்னா நமக்கு டவுட் வரும். நமக்கு இந்த 7 அவஸ்தை யாருக்கு, இந்த பந்தம் யாருக்கு, இந்த மோட்சம் யாருக்கு, இந்த ஞானம் யாருக்கு அப்படின்னு நமக்கு இருக்கத்துலேயே நமக்கு நான் ஏன் இப்படி எனக்கு சம்சாரியாக இருக்கேன் அப்படின்றோம். நம்ம சிதாபாசனை பிரிச்சே கொண்டு போகிறார். அப்போது இந்த சிதாபாசனுக்கு 2 அவஸ்தை இருக்குன்னு திரும்ப பிரிக்கிறார். சிதாபாசனுக்கு 2 அவஸ்தை இருக்கு. முதல் 2 அவஸ்தையும் பீஜ அவஸ்தை, அடுத்த 5 வியக்த அவஸ்தைன்னு சொல்றார். வெளிவந்திருக்கு. அஜ்ஞானமும் ஆவரணமும் பீஜ அவஸ்தையா இருக்கு. அது சூக்ஷ்ம நிலையில இருக்கு, ஒரு காரண நிலையில இருக்கு. மிச்ச 5ம் வியக்த அவஸ்தையில இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். அதை என்ன செய்ய அவன் கேட்குறான். அதை 38 பார்க்குறோம். அஜ்ஞானம் ஆவருத்திஹி ச ஏதே விக்ஷேபாத் பிராக் பிரசித்தியதக. அஜ்ஞானம் ஆவரணம் என்ற 2ம் விக்ஷேபாத் பிராக், அந்த 3வது இதுக்கு முன்னாடியே வந்துருச்சு, வியக்தமாயிருச்சு. பிரசித்தியதக யத்யப் யதாபி அவஸ்தேத்தே. அந்த 2 அவஸ்தையும் விக்ஷேபஸ்ய ஏவ. இங்கே சிதாபாசனுக்கு தான், இங்கே விக்ஷேபங்கிற சிதாபாசனுக்கு தான், ந ஆத்மனக. அப்போ பூர்வபக்ஷி கேட்குறான், அதையே அப்போ இதெல்லாத்தையும் சிதாபாசனுக்கு போட்டு, ஏன்னா சிதாபாசனே இப்போ தானே வருதான், 3வது அவஸ்தையில் தான் சிதாபாசன் வர்றான். அப்போ முதல் 2ஐயும் ஆத்மாவுக்கு போட்டுருமா, பிரம்மத்துக்கு போட்டுருமான்னு கேட்குறான். அப்போ அவர் சொல்கிறார் நச்ச ஆத்மனக, அதுவும் சிதாபாசனுக்கு தான்.
அப்போ அடுத்து 39 சொல்கிறாரு, எப்படிப்பட்ட சிதாபாசனுக்கு அப்படின்னு கேட்கும்போது, விக்ஷேப உற்பத்தித்தக பூர்வமபி, விக்ஷேபக உற்பத்தித்த பூர்வமபி, மூணாவது அவஸ்தையான விக்ஷேபம் வருவதற்கு முன்பாகவே விக்ஷேப சம்ஸ்கிருதி, சம்ஸ்கிருத்தினா அதனுடைய பீஜ நிலை, அது விக்ஷேப அவஸ்தை வர்றதுக்கு முன்னாடியே அது அந்த சிதாபாசன் ஒரு பீஜ நிலையில் இருக்குது. அஸ்தியேவ ததவஸ்தாத்வம் விருத்தம் ததஸ்தயோகோ, அதனால என்ன பண்ண சொல்கிறது தப்பு கிடையாது, அதையும் சிதாபாசன்னு சொல்கிறது தப்பு கிடையாது. மூணாவது அவர் அந்த பேரை கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது, விக்ஷேபம்னு போட்டே வந்தார், விக்ஷேபத்துக்கு வந்த உடனேயே என்ன பண்ணிட்டார், அது சிதாபாசன்னு பேரை கொடுத்துட்டார். உங்களுக்கு புரியுதாக்கா? நீ கேட்டிங்களா? நீங்கள் கேட்டு டீச்சர் சரி, அதை இவங்க கேட்கல. அப்போ என்ன ஆயிடுச்சு, நான் பார்த்துட்டே வருவேன் யார் யாரெல்லாம் கேட்டாங்கங்கிறது. வந்தோடனே பார்த்துட்டு நீங்கள் கேட்கல. அப்போ என்ன ஆச்சு, நம்ம மூணாவதுக்கு சிதாபாசன்னு பேரை சொல்கிறாரு. அப்போ சிதாபாசனை 2 அவஸ்தையாக பிரிக்கிறார். ஏன்னா நம்ம எதுக்கு இவ்வளோ நுட்பமாக நமக்கு கூட்டிகிட்டு போகிறாரு அப்படின்னா, இந்த பந்தம் யாருக்கு, இந்த மோட்சம் யாருக்கு, இந்த ஞானம் யாருக்கு, இந்த ஞான நிஷ்டை யாருக்கு. ஏன்னா நம்ம எல்லாத்தையுமே நெகேட் பண்ண போகிறோம். நான் பந்தக, நான் மோக்ஷக, ஞானம் எனக்கு கிடையாது, ஞான நிஷ்டை எனக்கு கிடையாது, அகம் பிரம்மைவ எனக்கு எதுவுமே கிடையாது. அப்படி வரும்போது தான் என்ன ஆகுது, கிருத்தம் கிருத்தியம் பிராப்பணியம், எனக்கு பிரம்மமாகிய எனக்கு எதுவுமே தேவையில்லை, நான் செய்கிறதுக்கு எதுவுமே இல்லை, நான் அடைவதற்கு எதுவுமே இல்லை. அப்போ நம்ம அதை நமக்கு ஓன பண்ணணும். நம்ம அதுதான் அதை, ஏன்னா நமக்கு ரொம்ப சூக்ஷ்மத்துலேயும் சூக்ஷ்மமாக இருக்குது. இன்னொன்று என்னென்னா, நமக்கு விபரீத பாவனை அவ்வளோ பலமாக வேற இருக்குது. ஏன்னா இப்படியே யோசிச்சிருக்கோம், நம்ம உடம்பு மனசு புத்தி, எனக்கு பொறுப்பு இருக்குது, எனக்கு கடமைகள் இருக்குது, நான் இதை பண்ணணும், இதெல்லாம் வியாபகாரிக்க லெவல். நம்ம அதை 2 லெவலாக பிரிக்கிறோம். சிதாபாசன் என்பது வியாபகாரிக்க லெவல், சித்து என்பது பாரமார்த்திக லெவல். அப்போ நம்ம அந்த கிருத்தம் கிருத்தியம் பிராப்பணியம் நிரங்குஷா திருப்தி அப்படின்லாம் அந்த பதங்கள்லாம் வருது. அதெல்லாம் எந்த லெவலில், பாரமார்த்திக திருஷ்டியில். உனக்கு வியாபகாரிக்க லெவலில் எப்பவுமே கடமை உண்டு, எப்பவுமே உனக்கு என்ன இருக்கும், துக்கம் இருக்கும், பொறுப்பு இருக்கும், அடைவதற்கு எப்பவுமே விவகாரம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இப்போ அந்த திருஷ்டியை நம்ம கரெக்டாக பிரிச்சுட்டே இருக்கணும். இந்த திருஷ்டியில் அப்படி தான் இருக்குது, ஆனால் அந்த திருஷ்டியில் என்ன கிடையாது, நமக்கு எதுவும் இல்லை. இப்போ நம்ம அடுத்து அடுத்து ஒரு பூர்வபக்ஷம் வருது. இப்போ என்ன சொல்லிட்டாரு, முதல் 2 அவஸ்தையை பீஜ அவஸ்தையும் போட்டுருவோம், அடுத்த 5ஐயும் என்னவா போட்டுடலாம், இதில் போட்டுடலாம், நம்ம வியக்த அவஸ்தை அப்படின்னு பார்த்தோம். பூர்வபக்ஷி கேட்குறான், ஏன் அந்த முதல் 2 அவஸ்தையை பிரம்மத்தில் போட்டுட்டா என்ன, பிரம்மத்துக்கு போட்டால் என்ன அப்படின்னு ஒரு பூர்வபக்ஷம் அவன் கேட்குறான். கொஞ்சம் பதிலையும் சேர்த்தே பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்லோகத்துக்குள்ளே போவோம். ஏன்னா இப்போ இந்த மாதிரி பிரம்மத்தில் போட்டால் என்ன இது வரும், நமக்கு என்ன தோஷம் வரும் அப்படின்னா, அதை மட்டும் பிரம்மத்தில் போட முடியாது, எல்லாமே பிரம்மத்தில் தான் இருக்கு இல்லையா, அத்தியஸ்தம் இல்லையா. அப்படி இருக்கும்போது இது 2 மட்டும் நீ பிரம்மத்தில் போட முடியாது. சிதாபாசனே பிரம்மத்தில் தான் அத்தியஸ்தமாக இருக்கின்ற. அப்படி இருக்கும்போது நீ என்ன போட முடியாது, அதை மட்டும் பிரம்மத்தில்னு போட முடியாது. அப்போ சிதாபாசனுக்குத்தான் அவஸ்தை, இந்த 7 அவஸ்தையுமே சிதாபாசன், அதை நமக்கு நல்லா மைண்டில் பதிகிறதுக்கு தான் இந்த மாதிரி. அந்த 7 அவஸ்தையும் சிதாபாசனுக்குத்தான். அதில் 2 அவ்வியக்தமாக இருக்குது, வெளிவராத நிலையில் இருக்குது. அந்த மிச்சம் 5ம் வெளிவந்த நிலையில் இருக்குது. அந்த 7 அவஸ்தைக்கும் ஆதாரமாக இருப்பது என்னது, அந்த பிரம்மன் தான். அப்போ அதனால முதல் 2 அவஸ்தையை மட்டும் என்ன போட முடியாது, நீ பிரம்மத்துக்கு போட முடியாது. அதனால என்ன பண்ணுறேன், அதை சிதாபாசனையே பீஜ அவஸ்தைன்னு நான் சொல்கிறேன். நமக்கு நல்லா அது நமக்கு அவஸ்தைகள் சிதாபாசனுக்குத்தான், துக்கம் சிதாபாசனுக்குத்தான், அதை நமக்கு நல்லா பதிய வைக்கிறதுக்காக தேவையில்லாத பூர்வபக்ஷ மாதிரி தெரியும், இதெல்லாம் எதுக்கு நமக்கு அப்படிங்கிறது மாதிரி இருக்கும். நெட் ரிசல்ட் என்ன, நம்ம இது போட்டு ஃபைனலாக நம்ம என்ன கன்க்ளூட் பண்ண போகிறாது, எல்லா அவஸ்தையும் சிதாபாசனுக்கு தான், சித்தாகிய எனக்கு எந்த அவஸ்தையும் கிடையாது. அது நமக்கு நல்லா பதிகிறதுக்காக இப்படி ஒரு கேள்வி அப்படி ஒரு கேள்வி தேவையில்லாமல் இடையில சிதாபாசன் 3வது அவஸ்தைக்கு பேரை கொண்டு அதை இப்படி பிரித்து போடுன்னு நம்மளை, ஏன்னா நமக்கு பிரம்மத்துக்கு அவஸ்தைன்னு நம்ம சொல்லவே முடியாது.
ஏன்னா ரெண்டும் எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கணும், ரெண்டுமே பிலாங் டு டிஃப்ரெண்ட் ஆர்டர் ஆஃப் ரியாலிட்டி. ஒன்று வந்து பாரமார்த்திகம், ஒன்று வந்து வியாபகாரிக்கம். எப்படி நம்மளுடைய விழிப்பு நிலையும் கனவு நிலையும் தொடவே முடியாது. இன்னும் நமக்கு கனவுல பார்த்த நெருப்பு முழிச்சோடனே நம்ம மேலே சுடுமா? சுடாது. இங்கே இருக்கிற சாப்பாடு நமக்கு தலைமேட்டில் நம்ம வந்து தண்ணி வச்சுருக்கோம், கனவுல தாகம் எடுத்துச்சுன்னா இந்த தண்ணி பயன்படுமா? பயன்படாது. இப்போ நமக்கு அந்த அளவுக்கு அதை நமக்கு அதனால தான் நமக்கு இதுவும் அதுவும் என்ன பண்ண முடியாது, டச் பண்ண முடியாது. சித்தும் சிதாபாசனும் என்ன பண்ண முடியாது. இந்த சிதாபாசனுடைய துக்கம் சித்தாகிய எண்ணெய். நம்ம இவ்வளோ நாள் சித்தை பிரம்மத்தை இப்படியே படிச்சிருப்போம், ஆத்மாவை அப்படின்னு படிச்சிருப்போம். இப்போ நமக்கு நிதித்தியாசனம் பண்ணும்போது எங்கெல்லாம் சித்துன்னு வருதோ அந்த இடத்துல நான் ஓன பண்ணணும், எங்கெல்லாம் பிரம்மம்னு வருதோ அதெல்லாம் நான். அப்படியே நம்ம என்ன பண்ணணும், நம்ம சிந்திக்க பழகணும். அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா பிரம்மைவ சத்தியம் ஜெகத் மித்யா அகம் பிரம்மைவ நாபரக, அகம் பிரம்மைவ நாபரக நமக்கு ரொம்ப. ஏன்னா நம்ம இத்தனை வருஷம் படிச்சுட்டோம், இன்னும் பிரம்மம்னு வேற எதையோ சொல்லக்கூடாது. பிரமமாம் தனை மறந்த பேதமையே அஜானம். அகம் பிரம்ம அகம் பிரம்ம அகம் பிரம்ம. எவ்வளோ கஷ்டம் வரும்போதும் அகம் பிரம்ம, அகம் நித்திய திருப்தக, அகம் நிரங்குஷ திருப்தக அப்படின்னு என்ன பண்ணணும், நமக்கு அது நமக்கு நல்லா ஆழமாக மனசில் ஒர்க் பண்ண வைக்கணும். அதை மாயையால் மாய்ப்பர் பின்னை. இப்போ கஷ்டம் வரும்போது இதை நம்ம என்ன பண்ணணும், இந்த முறையில் நம்ம சிந்திக்க பழகணும். நம்ம கஷ்டத்துக்காக என்ன பண்ணுவோம், புலம்புவோம், அதெல்லாம் இனிஷியல் ஸ்டேஜ். அப்புறம் தர்மமாக அதுலேருந்து விடுபட முயற்சி பண்ணுவோம். நம்ம முயற்சி பண்ணினாலும் அது வந்து ஒரு பாயிண்டில் என்ன ஆகாது, அது வந்து கர்மா நமக்கு எவ்வளோ தூரம் இருக்கோ அதுக்கு தக்கோடு தான் நம்மளுடைய முயற்சிகள் வந்து ஒர்க் பண்ணும். அதை மீறி என்ன பண்ண முடியாது, ஒர்க் பண்ண முடியாது. அதை நம்ம என்ன பண்ணணும், பயன்படுத்திக்கிடணும். அந்த மாதிரி ஒரு கஷ்டம் வரும்போது என்ன பண்ணிக்கணும், நம்ம பயன்படுத்திக்கணும். இது சரீரத்துக்கு தான். சரீரம் இவர் பரமாத்ம சாமிஜி ஒரு சொல்கிறாங்க, சரீரத்துக்கு தான் துக்கம் வருது, நீ வந்து அனாத்மாவுக்கு தான் துக்கம். எல்லாமே ரெண்டு விதமாக இது ஆகும். ஒன்று அந்த சரீர துக்கம் போயிடும், இல்லாட்டி சரீரமே போயிடும். எதுக்காக கவலைப்படுற? ரெண்டு விதத்தில் அனாத்மாவில் வந்து அனாத்மாவுக்கு துக்கம் வரும். நீ முயற்சி பண்ணினா ஒன்று சரீர துக்கம் போகும், இல்லாட்டி அனாத்மா சரீரமே போயிடும். எதுக்காக போட்டு கவலைப்படுற? அப்போ நமக்கு அந்த இது வரும்போது நமக்கு அது வேலை பார்க்க வைக்கணும். நமக்கு வந்து இதை நம்ம இது அனாத்மாவுக்கு தான் அப்படின்னு நம்ம அதை நம்ம அபியாசம் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம துக்கத்தை இந்த ஞானத்தை கொடுத்து தான் அபியாசம் பண்ண முடியும். நம்ம எப்படி வந்து ஒரு உடம்பு சரியில்லைன்னா மாத்திரை கொடுக்குறோம், மாத்திரை சாப்பிட்றோம், மாத்திரை சாப்பிட்டு உடம்பு சரியில்லை, உடம்பு சரியாகலை அப்படின்னா இந்த ஞானத்தை கொடுத்து தான் என்ன பண்ண முடியும், நம்ம இதை வந்து பலப்படுத்தணும். இப்போ ஞானத்தை கொடுக்க என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய திதிக்ஷை வந்து கூடும். பிரச்சனை ஓயும்னு நான் சொல்ல மாட்டேன். ஞானத்தினால பிரச்சனை ஓயும் நம்ம சொல்ல முடியாது. நம்மளுடைய திதிக்ஷை கூடும். இப்போ நமக்கு வலி, உடம்புல சரீரத்தில் வலி இருக்குது அப்படின்னா நம்ம என்ன நினச்சிக்கலாம், அந்த சமயத்தில் ராமகிருஷ்ணர் இதே மாதிரி தான் கஷ்டப்பட்டார், ரமண மகர்ஷி இதே மாதிரி தான் கஷ்டப்பட்டார். சரீரத்துக்கு வலிக்குது 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 வலிக்குது, ஆமாம் வலிக்குது, வலிக்கட்டும். அப்போ அந்நேரம் நம்ம பகவான் நாமத்தை சொல்லலாம், ஞானத்தை சொல்லலாம். விவேகானந்தர் சொல்லுவார் எப்போவுமே, மற்ற நேரத்தில் நான் வந்து சச்சிதானந்தம் நினைக்கிறேன், ஆனால் எனக்கு வயிறு வலி வந்துட்டு அம்மா காளின்னு நான் சொல்கிறேன்னு சொல்கிறேன். அந்த மாதிரி நம்ம ஒன்று ஓங்காரன் சாமி எப்பயுமே சொல்லுவாங்க, ஆழ் மனசில் ஞானத்துலேயும் மேல் மனசில் வந்து உன்னுடைய உபாசனையும் வச்சுக்கோன்னு சொல்லுவாங்க. இப்போ நமக்கு ரெண்டும், நமக்கு ஞானம் ஒர்க் பண்ணணும், இல்லாட்டி பிரார்த்தனை. சரீரத்தில் துக்கம் தாங்க முடியல அப்படிங்கும்போது என்ன பண்ணலாம், நமக்கு எந்த சரீரம் எந்த விதத்துலனாலும் துக்கம் தாங்க முடியலங்கும் போது சரண்டர் டு காட். ஏன்னா ரெண்டு தான் நடக்க முடியும். ஒன்று அனாத்மாவில் துக்கம் போகணும், இல்லாட்டி அனாத்மாவே போகும். அவ்வளோதான். இதுக்கு மேலே என்ன ஆக போகுது நமக்கு? என்ன அகப்பூர்ண என்னை யாரும் டச் பண்ண முடியாது. எந்த துக்கமும் எந்த வழியும் என்ன பண்ண முடியாது, என்னை ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ நமக்கு சகிப்புத்தன்மை, நமக்கு இந்த திதிக்ஷை வந்து நல்லா வரும் நமக்கு. அதுதான் வேறு வழி கிடையாது. ஏன்னா அனாத்மா துக்கத்தை வேறு ஒன்றுமே பண்ண முடியாது. அதை வந்து அதை என்ன பண்ணணும், ஈஸ்வர பிரசாதமாக தான் ஏற்றுக்கணும். இது நீ கொடுத்துருக்கிற பிரசாதம் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப எளிமையாக தான் இருக்கும். ஆனால் அதை வேறு வழி கிடையாது. அதுக்கு சத்தியத்துவத்தை நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம
அதுக்கு சத்தியத்துவம் கொடுக்காமல் இருக்கிறது ஒன்று தான் அதுக்குரிய வழியாக இருக்கின்றது. இப்போ நம்ம ஸ்லோகத்தை விட்டு எங்கிட்ட போயிட்டோம், பட் இருந்தால் கூட லைஃபுக்கு தேவையான பல விஷயங்கள் தான் யோசிச்சுருக்கோம். இப்போ ஏன் அந்த முதல் 2 அவஸ்தையை பிரம்மத்தில் போடக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது, எல்லாமே பிரம்மத்தை அடிப்படையாகத்தான் கொண்டது. 7 அவஸ்தையுமே பிரம்மத்தை அடிப்படையாக கொண்டது, ஆதாரமான பிரம்மத்தை இதாக தான் கொண்டது. ஆனால் அந்த 7 அவஸ்தையும் யாருக்குத்தான்? சிதாபாசனுக்கு தான். அது நம்ம மறக்கக்கூடாது. 40 பிரம்மண்யாரோபிதத்வேன பிரம்மாவஸ்தே இமே இதி ந சங்கணீயம் சர்வாசாம். அங்கே பிரம்மன் யோன் இருக்கு, பிரம்மன் ஏ அடுத்ததுல பிரம்மன் ஏவதிரோபணாத் பிரம்மன் யாரோபிதத்வேன பிரம்மாவஸ்தே இமே இதி ந சங்கணீயம் சர்வாசாம் பிரம்மன் ஏவதிரோபணாத். எல்லாவற்றையும் பிரம்மனிலேயே நம்ம இது 2 அவஸ்தையும் அந்த முதல் 2 அவஸ்தை பிரம்மத்தை சார்ந்ததுன்னு சொல்லக்கூடாது. அது காரணம் என்ன? எல்லாமே பிரம்மனை சார்ந்துதான் இருக்கின்றது. இப்போ நம்ம பிரிச்சுருவோம். பிரம்மணி ஆரோபிதத்வேன பிரம்ம அவஸ்தே இமே இதி பிரம்மணி ஆரோபிதத்வேன பிரம்மனிடம் ஏற்றி வைக்கப்பட்டதாக. பிரம்மனிடம் ஏற்றி வைக்கப்பட்டதாக பிரம்ம அவஸ்தே இமேனா டுயல், 2 இருமைகள். பிரம்ம அவஸ்தை எந்த அவஸ்தை? அந்த முதல் 2 அவஸ்தை. எந்த அவஸ்தை? அஜ்ஞானம், ஆவரணம். பிரம்மணி ஆரோபிதத்வேன பிரம்ம அவஸ்தே இமே இதி. பிரம்ம அவஸ்தைனா பிரம்மனை சார்ந்த அந்த 2 முதல் அவஸ்தைகள். பிரம்மணி ஆரோபிதத்வேன பிரம்மாவஸ்தே இமே இதி ந சங்கணீயம். சந்தேகிக்க வேண்டாம். இந்த 2 அவஸ்தையும் பிரம்மனை சார்ந்தது என்று நீ சந்தேகிக்க வேண்டாம். ஏன்னா அதை 2 மட்டும் பிரம்மத்தை சார்ந்ததுன்னு சொல்ல முடியாது. எல்லா அவஸ்தைக்குமே ஆதாரமா இருக்கிறது என்னது? அந்த பிரம்மன் தான். அதான் அடுத்து சொல்றாரு, சர்வாசாம் பிரம்மணி ஏவ. அந்த இடத்துல 2 சந்தி இருக்கு. சர்வாசாம் பிரம்மணி ஏவ அதிரோபணாத். சர்வாசாம் பிரம்மணி ஏவ அதிரோபணாத். அப்போ அந்த முதல் 2 அவஸ்தைகள் பிரம்மனை சார்ந்தது என்று சொல்ல முடியாது. ந சங்கணீயம் என்று நாம் சந்தேகிக்கப்பட முடியாது. ஏனென்றால் சர்வாசாம் எல்லா அவஸ்தையும், சர்வாசாம்னா எல்லா அவஸ்தையும் பிரம்மணி ஏவ பிரம்மனிடமேதான். எல்லா அவஸ்தையும் பிரம்மணி ஏவ அதிரோபணாத் ஆரோபம் செய்யப்பட்டுள்ளது. எல்லாமே பிரம்மனில் ஏற்பட்ட அந்த ஆரோபம்தான். ஆரோபம்னா என்னென்ன படிச்சிருக்கோம்? மறைத்தல், நாரூடு கனியாய் தரியாய் தோன்றல், நரனாகி தரியில் தோன்றல், நீரூடு இதான டீச்சர் ஆரோபத்துக்கு கரெக்டு தானே? அது மாதிரி ஒன்றில் ஒன்றை ஏற்றி காண்பது கற்பனை ஆவையெல்லாம் ஓரோர் வஸ்துவில் வேறே ஓரோர் வஸ்துவினை ஓர்தல். அப்போ ஒன்றில் மற்றொன்றை காண்பது ஆரோபம். இப்போ பிரம்மனில் தான் எல்லா அவஸ்தையும் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. இந்த முதல் 2 அவஸ்தை மட்டும் பிரம்மன்லையும், மிச்சத்தை சிதாபாசலையும் என்ன பண்ண முடியாது? பிட்டா போட முடியாது. அப்புறம் என்ன ஆகும்? பாதி கயிறு பாம்புல பாதி கயிறு பாதி பாம்புன்னு சொன்ன மாதிரி. பொய்னா முழுசு பொய்யுதேன்.
பாதி பாம்பு இருக்குது, பாதி கயிறு இருக்குன்னு என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. அப்போ என்னாச்சு, எல்லாமே அந்த கயிற்றுல தான் முழு பாம்பு அத்தியஸ்தமாயிரு. அது மாதிரி 7 அவஸ்தையுமே என்ன பண்ணப்பட்டிருக்கு, அந்த பிரம்மனில் தான் ஆரோபம் செய்யப்பட்டிருக்கின்றது. அதனால முதல் 2 மட்டும் நீ சொல்ல முடியாது. அடுத்து 41 இன்னொரு பூர்வபக்ஷம் வருது. இப்போ இதில் என்ன வருது அப்படின்னா 3, 4, 5, 6, 7 அவஸ்தைகள் இருக்குது. என்னென்னது, விக்ஷேபம், பரோக்ஷ ஞானம், அபரோக்ஷ ஞானம், துக்க நிவர்த்தி, ஆனந்த பிராப்தி. இந்த அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, இதில் ஒரு பூர்வபக்ஷம் என்னென்னா, இந்த 5 அவஸ்தை தான் எனக்கு நல்ல அனுபவமாக இருக்குது. நான் அனுபவமாக தெரியுறது எனக்கு இந்த 5 அவஸ்தை தான் வந்து. அதனால இந்த 5 மட்டும் என்ன பண்ணுறேன், நான் மிச்ச 2த்தையும் பிரம்மனில் போட்டுட்டு இந்த 5 மட்டும் நான் வந்து சிதாபாசனில் போட்டுக்கிறேன். என்ன நான் அனுபவிக்கிறேன், நான் வந்து இதுதான் எனக்கு நல்லா தெரியுது வந்து. அதனால இந்த 5 மட்டும் எனக்கு நல்ல அனுபவமாக இருக்கிறதுனால இதை நான் சிதாபாசனில் போட்டு மிச்ச 2 என்ன போடுறேன், நான் வந்து பிரம்மனில் போட்டுற முடியுமா அப்படின்னு டவுட்டு கேட்குறான். இப்போ அதுக்கும் சொல்ல போகிறாரு, எல்லா அவஸ்தையுமே பிரம்மனில் தான் இருக்குது. அந்த அனுபவமும் உனக்கு இருக்குது, உனக்கு அஜ்ஞான அனுபவமும் இருக்குது, ஆவரண அனுபவம் உனக்கு இருக்குது வந்து. ஆனால் அது வந்து சூக்ஷ்ம நிலையில் இருக்குது. இப்போ நம்மளே பார்க்குறோம், இப்போ நமக்கு அஜ்ஞானம் ஆவரணம்ங்கிறது என்னது, எனக்கு தெரியல. பிரம்மமாம் தன்னை மறந்த பேதம். நம்ம திருஷ்டாந்தத்தெல்லாம் ரொம்ப யோசிக்கக்கூடாது. நம்ம தாஷ்டாந்தத்திலே தான் இறுக்கி பிடிச்சிட்டு நிற்கிறோம். நமக்கு வந்து ஏன்னா அதில் போனோன்னா நமக்கு ஸ்லிப் ஆகிடும் மைண்டு. என்ன தாஷ்டாந்தம் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். அப்போ அந்த அஜ்ஞானம்னு வரும்போது பிரம்மமாம் தன்னை மறந்த பேதமே அஜ்ஞானம். என்ன அடுத்து என்னது, பரநிலை காணோம் என பகர்தல் ஆவரணம் மூடல். அப்போ ஆமாம் அஜ்ஞானம். அடுத்து என்ன வருதுச்சா, பரநிலை காணும் நரன் ஒரு கார்த்தால் ஜீவன் நான் என முளைத்தல் தோற்றம். இப்போ தன்னை வந்து என்ன பண்ணிடுறான், தன்னை மறந்துடுறான். மறந்துட்டு என்ன பண்ணிடுறான், மறந்ததன் காரணமாக தன்னுடைய பூர்ணத்துவத்தை மறந்துடுறான். அந்த நான் எப்பயுமே பூரணமாம் தன்னை மறந்த பேதமே ஐயன், எனக்கு அதுதான் வந்து எனக்கு மனசில். ஏன்னா அந்த அபூர்ணத்தின் காரணமாக தானே குறகுடம் தழும்புங்கிற மாதிரி குறன்னு என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் வந்து. இன்னும் நம்ம இன்னும் ஐ வாண்ட்டுன்னு இதை வேணும் அது வேணும், அதை மாற்றிடணும் இதை மாற்றிடணும்னு காரணத்துக்கு என்னது, அபூர்ணமாக நம்ம நினைக்கிறதுனால தானே. அப்போ பூர்ணமாக அதை வந்து அதெல்லாம் ரொம்ப சூக்ஷ்ம நிலையில் இருக்குது. நமக்கு நம்ம மறந்துட்டோம். மறந்ததன் காரணமாக என்ன பண்ணுறோம், எனக்கு இல்லைன்னு நினைக்கிறோம், இருக்கிறதையே இல்லைன்னு நினைக்கிறோம். அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுது, 3வது ஸ்டேஜில் தான் கர்த்திருவம் போக்திருத்துவம் வருது, வெளிப்படுற ஸ்டேஜ் அது வந்து. நம்ம வந்து இந்த ஸ்டேஜில் தான் நிற்கிறோம். ஆனால் என்ன பண்ணணும், மேலே உள்ள அந்த வேற நம்ம பிடுங்கினா தான் வந்து என்னாகும், அந்த அஜ்ஞானத்தையும் ஆவரணத்தையும் நமக்கு வந்து நாசம் பண்ணணும். அப்போ இது வந்து அது வந்து அனுபவமாக தான் இருக்குது. ஆனால் அது வந்து சூக்ஷ்ம நிலையில் இருக்குது நமக்கு வந்து. அதனால இந்த 5 தான் எனக்கு வந்து அனுபவமாக இருக்குது. அதனால இதை நான் வந்து சிதாபாசனில் போட்டு இதை 2ஐயும் நான் வந்து என்ன பண்ண சித்தில் போட்டுறேங்கிறான் வந்து. அதான் சொல்கிறான். இப்போ நம்ம வாசிடுவோம் 41. சம்சாரியகம் விபுத்தோகம் நிஷோகஸ்துஷ்ட இத்யபி ஜீவகா உத்தராவஸ்தா பாந்தி ந பிரம்ம காயதி சம்சாரியகம் விபுத்தோகம் நிஷோகஸ்துஷ்ட இத்யபி ஜீவகா உத்தராவஸ்தா பாந்தி ந பிரம்ம காயதி. இப்போ இந்த கடைசி 5 அவஸ்தைகள் வந்து ஜீவனிடம் இருப்பதாக அனுபவிக்கின்றோம். அப்படி இருக்கும்போது இதை வந்து என்ன சொல்கிறான், நம்ம இதை பிரம்மனில் இல்லை, இது வந்து பிரம்மனில் இல்லை, அது 2 பிரம்மத்தில் இருக்குதுன்னு போடலாமான்னு கேட்குறேன். நம்ம பிரிச்சுருவோம். இந்த 3, 4, 5, 6, 7 அவஸ்தையை பற்றி இப்போ இதில் சொல்கிறான்.
இந்த 3, 4, 5, 6 அவஸ்தை தான் நமக்கு அனுபவமாக இருக்கின்றது. அந்த அனுபவத்தில் என்ன சொல்கிறான்? அதன் காரணமாக அஜ்ஞானம் ஆவரணத்தை பற்றி இப்போ பேசலை. அஜ்ஞானம் ஆவரணத்தின் காரணமாக என்ன சொல்கிறான்? முதல்ல சம்சாரி அகம், அகம் சம்சாரி, நான் துக்கப்படுறேன், எனக்கு பிரச்சனை இருக்குது, நான் பந்தப்பட்டு இருக்கேன் அப்படின்னு முதல்ல நினைக்க தொடங்கினான். சம்சாரி அகம், இது வந்து நமக்கு வந்து நல்ல அனுபவமாக இருக்கிற விஷயமா இருக்குது. அதனால இது எனக்கு துக்கம் இருக்குது அப்படிங்கிறான். எனக்கு இது இல்லை, எனக்கு அது வேணும், கர்த்திருவம் போக்திருத்துவம் அப்படிங்கிறது வெளிப்படையாக அவனுடைய இது வந்து வெளிப்படுகின்றது. வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், விக்ஷேபம்ங்கிறது அஜ்ஞானம் வெளிப்படுற நிலைன்னு பார்த்தோம். கரெக்டு தானே டீச்சர்? சம்சாரி அகம், அதன் காரணமாக அதுக்கு என்ன ஆயிடுது? அதுக்கப்புறம் விபுக்தோகம், அதன் காரணமாக அதுக்கப்புறம் என்ன ஆகுது? ஞானம் வருது அவனுக்கு. வந்து விபுத்தக அகம், விபுத்தக அகம், விபுத்தக அகம். மூணாவது அவஸ்தையில் என்ன பண்ணுறான்? விக்ஷேப அவஸ்தை. அதில் வந்து என்ன பண்ணுறான்? அவன் சம்சாரின்னு சொல்கிறான். நாலாவது அவஸ்தை ஞானம், பரோட்ச ஞானம் அபரோக்ஷ ஞானம், ரெண்டையும் சேர்த்து ஒரே பதத்தில் போட்டுறாரு. விபுத்தக அகம், அகம் விபுத்தக, எனக்கு ஞானம் கிடைத்து விட்டது. பரோட்சமாக வருது, அடுத்து அபரோக்ஷமாக வருது. அந்த பரோட்ச ஞானம் அபரோக்ஷ ஞானத்தை ஒரே பதத்தில் போட்டார். விபுத்தக அகம், நான் நன்றாக ஞானத்தை அடைந்து விட்டேன். புத்தக அகம்னா நான் புத்தியை உடையவனாக இருக்கின்றேன். விபுத்தக அப்படின்னு போட்டிருக்காரு. விபுத்தகன புத்தகன பரோட்ச ஞானம், விபுத்தகன அபரோக்ஷ ஞானம். நன்றாக எனக்கு ஞானம் ஒர்க் பண்ண தொடங்கிடுச்சு. இது 4, 5 அவஸ்தை. அடுத்தது அதன் காரணமாக என்ன ஆகுது? நிஷோக, சோகம்னா துக்கம், நிஷோகன சோகம் இல்லாதவனாக நான் இருக்கின்றேன். ஏன்னா ஞானம் நன்றாக விபுத்தகவாயிட்டான், நல்ல புத்தி உடையவனாக ஆயிட்டான். அதனால என்ன ஆகுது? நிஷோக, சோகம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு? துஷ்டக, துஷ்டகன்னா என்னது? நன்றாக சந்தோஷம் உடையவனாக இருக்கின்றேன். சந்துஷ்டக, சந்தோஷ் அப்படிங்கிறோம். துஷ்னாலே வந்து ஜாய். அப்போ துஷ்டகனா நான் நன்றாக சந்தோஷம் உடையவனாக இருக்கின்றேன். இத்யபி, இவ்விதம் ஜீவகா உத்தராவஸ்தா, ஜீவகான அந்த ஜீவனிடம் உள்ள உத்தராவஸ்தா. உத்தராவஸ்தானா உத்தரம்னா பிற்பகுதி, முதல் 2 அவஸ்தைக்கு அடுத்து வருகின்ற அந்த அவஸ்தைகள். இந்த ஜீவனுடைய 5 கடைசியில் இருக்கிற இந்த 5 அவஸ்தைகள் பாந்தி. ஜீவகா உத்தராவஸ்தா, ஜீவகானா ஜீவனிடம் இருப்பதாக உத்தராவஸ்தா, முதல் 2க்கு பிறகு வருகின்ற அந்த 5 அவஸ்தைகள் உத்தராவஸ்தை அப்படிங்கிறது. பாந்தி, பாந்தினா அனுபவம் தெரிகின்றது. எப்படி தெரிகின்றது? அனுபவமாக தெரிகின்றது. இது எனக்கு நல்லா ஃபீல் பண்ண முடியுது. நான் சம்சாரி, நான் துக்கப்படுறேன், அப்புறம் எனக்கு குரு வந்து சொல்லி கொடுக்குறாரு, எனக்கு ஞானம் வருது, ஞானம் நல்லா வேலை பார்க்குது, எனக்கு துக்கம் போயிடுச்சு, நான் ஜாய்ஃபுல்லாக இருக்கேன். இது வந்து என்ன பண்ணுறோம்? நமக்கு இது நன்றாக அனுபவமாக தெரிகின்றது. ந பிரம்மகா யதி, அது அனுபவமாக தெரிகின்றதால் இவை வந்து பிரம்மனுக்கு இல்லை. இவையெல்லாம் சிதாபாசனை சார்ந்தது. முதல் 2 வந்து பிரம்மனை சார்ந்தது, இதெல்லாம் சிதாபாசனை சார்ந்தது. யதினா என்று. இதனுடைய ஸ்லோகத்தோட கண்டினியூஷன் அடுத்த ஸ்லோகம். என்று இப்போ ஒரு ஜீவன் வந்து நான் சம்சாரிங்கிறான், அப்புறமாட்டி பரோட்ச ஞானம் அபரோக்ஷ ஞானம், அப்புறம் துக்கம் போதல், சுகப்பிராப்தி என்று இவனுக்கு நன்றாக அனுபவமாக தெரிகின்றது. பாந்தினா நன்றாக அனுபவமாக தெரிகின்றது. எனவே ந பிரம்மகாக, இவை பிரம்மனுக்கு இல்லை, இந்த அவஸ்தைகள்லாம் பிரம்மனுக்கு இல்லை, எனக்கு தெரிகின்றது, ஜீவனாகிய எனக்கு தெரிகின்றது, சிதாபாசனாகிய எனக்கு தெரிகின்றது. அதனால் இவை வந்து இந்த 5 அவஸ்தையும் ஜீவனுக்கு, அந்த 2 அவஸ்தையும் பிரம்மனுக்கு அப்படின்னு சொன்னா எதி. அதனுடைய கண்டினியூஷன் அடுத்தது 42. என்ன டீச்சர்? யோசிக்க வைக்கிறதுக்கு தான் டீச்சர் வந்து. அதுவுமே வந்து அனுபவமாகத்தே இருக்குது. உனக்கு அஜ்ஞானத்தை நீ கவனிக்கலை.
அஜ்ஞானத்தை நீ கவனிக்கலை, நீ வந்து அது சூக்ஷ்ம நிலையில் இருக்குது. நீ இதைத்தான் நீ உன்னுடைய ஃபோக்கஸ் என்னவா இருக்குது, இதை பண்ணணும் அதை பண்ணணும், நம்ம இதை தான் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம படித்து என்ன பண்ணுறோம், நம்ம கிளாஸ் கேட்குறோம், நமக்கு வந்து துக்கம் வந்து நமக்கு வந்து போகிறதுன்னு பார்க்குறோம், பரோட்ச ஞானம் இதில் தான் நமக்கு நிற்கிறோம். ஆனால் அதனுடைய மூல வேறு என்னவா இருக்குது, நமக்கு வந்து அஜ்ஞானம், அந்த ஆவரணம். என்ன அஜ்ஞானம்? பூர்ணமாம் தன்னை மறந்த பேதமையே அஜ்ஞானம். அதை மறந்ததுனால தான் மிச்சம் எல்லாமே நமக்கு நல்லா கொஞ்சம் தேவையில்லாத மாதிரி தெரியும். கொஞ்சம் நுட்பமாக நம்மளை யோசிக்க வைக்கிறதுக்காக. இன்னும் டவுட் நமக்கு இல்லை, நமக்கு டவுட் ஏன்னா நான் 15 வருஷத்துக்கு முன்னாடி இது படிக்கும்போது எனக்கு வந்து ஜஸ்ட்டு வந்து அகடமிக்காக படித்த மாதிரி தான் இருந்தது. ஆனால் இருந்தாலும் நமக்கு ஏன்னா அது ஒர்க் பண்ண வைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இது சிதாபாசனுக்கு தான் துக்கம் அப்படின்னு புரியுது அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் துக்கம் வரும்போது எனக்கு துக்கமாக இருக்கேன்னு நம்ம சொல்லிடுவோம். அந்த இடத்துல நமக்கு அது பிரதிபந்தம் நமக்கு. ஏன்னா நமக்கு அந்த மனசிலோட இருக்கிற ஐடென்டிஃபிகேஷன் அதெல்லாம் கலட்டி போடுறது. ஞானம் வந்து மனசுக்கு தான், சித்துக்கு தேவையில்லை, எனக்கு தேவையில்லை. அந்த அந்த ஐயை ஓனப் பண்ணுறதுங்கிறது ஒரு சாமானிய விஷயமா இல்லை. எத்தனை முறைதான் படித்தா கூட நமக்கு விபரீத பாவனை அவ்வளவு பலமாக இருக்குது. அதுக்கு ஒரு அவ்வளோ அனுகிரகம் தேவைப்படுது. அப்போ இந்த மாதிரி ஒரு குட்டி குட்டி விஷயங்கள் எல்லாம் நம்மளை வந்து நம்ம இன்றைக்கி போய் என்ன நினைப்போம், ஏதாவது படிச்சுட்டே ஏதாவது இது பண்ணும்போது இது சித்துக்கா சிதாபாசனுக்கா திரும்ப திரும்ப படிக்கிறோம். நம்ம வாரத்துக்கு 2 தடவை படிக்கிறோம். எல்லாருமே திரும்ப கேட்குறீங்க, திரும்ப ஒரு தடவை கேட்குறீங்க, கேட்டுட்டு வர்றீங்க. ஏன்னா கிளாஸ்க்கு அப்போ தான் அடுத்த கிளாஸுக்கு உட்கார முடியுது நமக்கு. ஏன்னா இல்லாட்டி நமக்கு அவ்வளோ ஹோம்ஒர்க் பண்ணாமல் வர முடியல. அப்போ இதை ஆனால் தெர் இஸ் அ ஜாய், நமக்கு இது படிக்கிறது சந்தோஷமாக இருக்குது. அதனால என்ன பண்ணுறோம், நமக்கு அந்த ஒரு வித்யானந்தத்தினால படிக்கிறோம். ஏன்னா இவ்வளோ நாள் வேறு பொருளை தேடி அதில் ஒரு ஆனந்தங்கள், இங்கே போனால் சந்தோஷம், அங்கே போனால் சந்தோஷன்றது. ஆனால் இப்போ இது படித்தாதான் நமக்கு வந்து, ஏன்னா இடையில ஒரு வாரம் கிளாஸ் இல்லைன்னா ரொம்ப பெரிய கேப் ஆகிருக்கு. நான் என்ன எடுத்தேங்கிற திரும்ப 2 தடவை கேட்டுட்டு வந்தால் தான் அந்த கண்டினியூட்டி கரெக்டாக கொடுக்க முடியுது. திரும்ப நம்ம கேட்குறோம் குரு புராணத்தை. திரும்ப கேட்கும்போது நமக்கு அறியாமல் என்ன ஆகுதுன்னா நமக்கு ஒரு சம்ஸ்காரம் உண்டாகுது திரும்ப. ஏன்னா நம்ம உட்கார்ந்து தியானம் பண்ணுறதுங்கிறது அது ஒரு டைப் ஆஃப் நிதித்தியாசனம். இதுக்கு பேர் சொல்கிறது ஸ்ரவணபூர்ண நிதித்தியாசனம். நம்ம திரும்ப கேட்கும்போது இதுவே நமக்கு நிதித்தியாசனம். இப்போ நம்ம இங்கே கிளாஸில் இருக்கும்போது எல்லாருமே நமக்கு நல்லா அகம் சித்து சிதாபாசன் கிடையாது, துக்கம் எனக்கு கிடையாது, அது நம்ம கண்டிப்பாக அது வந்து புரியுது, ஒர்க் ஆகுது. இப்போ அந்த 1 மணி நேரம் நமக்கு வந்து இந்த சத்விருத்தியை சம்பாதிச்சிருக்கோம். நம்ம இப்போ திரும்ப போய் கேட்கும்போது அது என்ன ஆகுதுன்னா அது ஒரு சம்ஸ்காரமாக, அது ஒரு வாசனாவாக நமக்குள்ளே டெவலப் ஆகுது. அதனால தான் நமக்கு இவ்வளோ டெக்ஸ்ட் இருந்தாலும் இதில் ஒரு மாதிரி சொல்லியிருக்காரு. நம்ம அபரோக்ஷ அனுபூதி படிக்கும்போது ஃபுல்லாக அதுலேயே யோசிச்சுட்டு இருந்தோம். எந்நேரம் அந்த யமம் நியமம் ஆசனம் அப்படியே மைண்டில் ஃபுல்லாக கிளாஸ் முடிச்சுட்டு போன உடனே அது என்னதேனாலும் நமக்கு ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்தோன்னா அங்கே போயிட்டு வந்து அந்த வாசனை நம்ம மைண்டில் ஒட்டிகிட்டு தான் இருக்கும். அவங்கக்கிட்ட இது பேசணும் அது பேசணும், அது மாதிரி இப்போ விடாமல் நம்ம கேட்கும்போது என்ன ஆகும்னா கண்டிப்பாக இந்த பிரம்ம வாசனை வந்து நமக்கு வரும். அது ஒர்க் ஆகத்தான் செய்யும். உடனே ஒர்க் பண்ணலாம், நமக்கு தெரியாது நமக்கு எப்படி ஒர்க் ஆகும்னு. அது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து என்ன ஆகும், ஒர்க் ஆகும். எப்படி இந்த காக்கா சின்ன பிள்ளையில படிக்கிறோம் அந்த கதையெல்லாம் நமக்கு இப்போ யோசிக்கணும். நமக்கு வந்து தண்ணி தேடி போச்சு, தண்ணி அடியில் இருந்துச்சு, என்ன பண்ணுவீங்க அப்படி சொல்கிறாங்களா? அப்போ அது வந்து என்னது, ஒரு விடாமுயற்சிக்குரிய அந்த நமக்கு ஒன்னொன்னா ஒரு கல்லா போட்டோம்னா கண்டிப்பாக ஒரு நாள் அது மேலே வரத்தான் செய்யும். அது பெரிய அது மாதிரி எப்படி ஒத்த கல்லாக போடுறோமோ அது மாதிரி ஒரு விருத்தியாக நம்ம போடுறோம். இன்னைக்கு சின்மயானந்த சாமிஜி எப்போவுமே சொல்லுவாங்க, இதுக்காக நீ ஸ்பெண்ட் பண்ணுற டைம் ஒன்று கூட வேஸ்ட் கிடையாது பாரு. நீ வேஸ்ட்டே கிடையாது. நீ எவ்வளோக்கு எவ்வளோ அபியாசம் பண்ணுறியோ உனக்கு இன்றைக்கி பிரயோஜனம் கிடைக்காத மாதிரி தெரியும். நம்ம ஒரு மரத்தை ஒரு விதையை போடுறோம், அது வளர்க்குறதுக்கு முன்னாடி அந்த பாடாக இருக்குது நமக்கு, அதை பாதுகாக்கிறது அதை விட பாடாக இருக்குது. தினம் தண்ணி ஊற்ற வேண்டியது இருக்குது, எத்தனையோ வருஷத்துக்கு அப்புறம் அது பூக்க போகுது, இப்போ காய்க்க போகுது. ஆனால் அது என்ன ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியது. அது மாதிரி இன்றைக்கி நம்ம போடுற ஒரு விருத்தியும் கண்டிப்பாக பிரயோஜனம் கொடுக்காம எப்படி போகும்?
கட்டாயம் ஷட் அப் அண்ட் கெட் அவுட். சின்மயான் சாமி சொன்ன மாதிரி அந்த வேர்ட் அது அதுதான். அது வந்து shut up in your mind and get out of the thought that you are a body. அது பெரிய மகா மந்திரம் மாதிரி அவர் வந்து. இப்போ நமக்கு இது கண்டிப்பாக என்னாகும், சம்சாரி அகம், விபுத்தக அகம், நான் சம்சாரி, நான் என் ஞானத்தை அடைஞ்சிருக்கேன், பரோட்ச ஞானம் அடைஞ்சது தெரியுது, அபரோக்ஷ ஞானம் அடைஞ்சது தெரியுது, சோகம் போனது தெரியுது, ஆனந்தம் தெரியுது, இதெல்லாம் ஜீவனுக்கு அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாம் அனுபவமாக இருக்கின்றதே அப்படின்னா, இதை மட்டும் ஜீவனாகிய எனக்கு இவையெல்லாம் அனுபவமாக இருக்கின்றது அப்படின்னா இதை மட்டும் சொல்ல முடியாது, எல்லாமே பிரம்மனை சார்ந்ததான் இருக்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு யதின்னு முடிச்சாரு. அடுத்து 42. தர்ஹி அக்ஞேஹம் பிரம்ம சத்வ பாணே மத்ருஷ்டினோ நஹி इति पूर्वे अवस्थे च भासते जीवके खलु तर्हि अज्ञोऽहं ब्रह्मसत्त्व बाणे मद्दृष्टितो नहि इति पूर्वे अवस्थे च भासे ते जीवके खलु. இந்த 41 வந்து பூர்வ பட்சம், 42வது சித்தாந்தம். இந்த சித்தாந்தம் இதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அனைத்து அவஸ்தைகளும் ஜீவனிடம்தான் உள்ளது. இப்போ இதில் பேரை மாற்றிட்டார். விக்ஷேபம் சிதாபாசன்னு சொன்னார், இப்போ ஜீவனுங்கிற பேரை கொண்டு வந்திருக்காரு. வந்து சிதாபாசனுக்கு ஜீவன்கிற பேரை கொண்டு வந்திருக்காரு. தர்ஹி எதி தர்ஹி, நமக்கு அது இஃப் பட்டுன்னு வரும், நமக்கு அதுக்குரிய இது வந்து தர்ஹினா இவ்விதம் கூறினால். நீ ஏற்கனவே அந்த 5 அவஸ்தையை நம்ம வந்து ஜீவன்கிட்ட போட்டுருவோம், 2 பிரம்மன்கிட்ட போட்டுருவோம் நீ சொன்னினா, ஏன்னா அது அனுபவமாக இருக்குன்னு நீ சொல்கிற அப்படின்னு சொன்னினா, இது ரெண்டும் உனக்கு அனுபவமாகத்தான் இருக்கின்றது. என்ன அனுபவமாக இருக்கின்றது? தர்ஹி பிரிச்சுருவோம். தர்ஹி தர்ஹி அக்ஞஹ அகம், தர்ஹி அக்ஞஹ அகம் பிரம்ம சத்வபானே, பிரம்ம சத்வ பாணே, பிரம்ம சத்வ பாணே மத் திருஷ்டிதஹ, மத் திருஷ்டிதஹ நஹி, ந மத் திருஷ்டிதஹ நஹி. தர்ஹி தர்ஹினா அவ்விதம் கூறினால், ஏற்கனவே அந்த பூர்வ பட்சம் இருக்குது. அவ்விதம் கூறினால் அதுக்கு பதில் நான் சொல்கிறேன். என்ன தெரியுது? அக்ஞஹ அகம், நான் அக்ஞானி. இதெல்லாம் சாஸ்திரம் படித்ததுக்கு அப்புறம் தான் அந்த முதல் இது சொல்ல முடியும் நம்ம, நான் அக்ஞானிங்கிறது வந்து. அதனால தான் அதை சூக்ஷ்ம அவஸ்தையாக சொல்கிறோம் நம்ம. அகம் அக்ஞஹ பிரம்ம சத், பிரம்ம சத்வ பாணே, பிரம்ம சத், பிரம்மம் இருக்கின்றது. அஜ்ஞானம். பிரம்ம சத்வ பாணேனா பிரம்மத்தின் இருப்பு விளங்குகின்றது, பிரம்மம் இருக்குகின்றது, விளங்குகின்றது. மத் திருஷ்டிதஹ நஹி, அதாவது என்ன சொல்கிறான், நம்ம முதல் பிரம்மம் எனக்கு நான் அறியவில்லை, விளங்கவில்லை அப்படின்னு சொல்கிறான் இல்லையா, அதுவும் உனக்கு ஒரு அனுபவமாக தானே இருக்குது. நாஸ்தி ந பாதி, அதான் வேறு டைமில் போடுறாரு. பிரம்ம சத்வ பானேன்னு போடுறாரு. பானம்னாலே விளங்குவது, பாதி அப்படிங்கிறோம். சத்வம் பிரம்ம அஸ்தி பாத்தின்னு நம்ம சொல்கிறோம். நாஸ்தி ந பாதி. அபான ஆவரணம் அசத்தாவரணம், அசத்தாவரணம் அபான ஆவரணம். பிரம்மம் இல்லை, நான் விளங்கவில்லை அப்படிங்கிறது உனக்கு விளங்குது இல்லையா? தெரியுதில்ல உனக்கு? இல்லை, இப்போ எனக்கு விளங்கலை. மத் திருஷ்டிதஹ நஹி,
எனக்கு மத்ருஷ்டி, மத்ருஷ்டினா என் அறிவுக்கு தெரியவில்லை, நகி தெரியவில்லை அப்படின்னு சொல்ற இல்லையா, அது ஒரு அனுபவம் தானே உனக்கு. ஏன்னா யாரோ சொல்றாங்க ஆத்மான்னு ஒன்று இருக்கு, பிரம்மம்னு ஒன்று இருக்கு, நித்தியமான பொருள் ஒன்று இருக்குன்னு சொல்றாங்க, நீ இல்லைன்னு சொல்ற. இல்லைன்னு சொல்றது, இல்லைன்னு நீ சொல்ற இல்லையா, அது உனக்கு ஒரு அனுபவம் தானே. வந்து அது ஜீவனுக்கு இருக்கு இல்லையா. இது பூர்வே அவஸ்தை. பூர்வே அவஸ்தைனே முன் 2 அவஸ்தைகளில். என்ன அவஸ்தை? அஜ்ஞானம் ஆவரணம் ஆகிய 2 அவஸ்தைகள். ச பாசத்தே, பாசத்தேன நல்லா விளங்கி கொண்டிருக்கின்றது, உனக்கு அனுபவமாக இருக்கின்றது. நீ சொல்ற எனக்கு பிரமமாம் தன்னை மறந்த பேதமைய அஜ்ஞானம் சொல்றோம், நமக்கு வந்து எனக்கு பிரம்மம் தெரியலன்னு சொல்றோம். அதனால எனக்கு தெரியலன்னு சொல்றீ இல்லையா, அதுவே அஜ்ஞானம் தானே, அது உன்னுடைய அனுபவம் தானே. அப்ப அதையும் எதுல போடுறோம்? சிதாபாசன்ல போடுறோம். ஏன்னா கடைசியில் வந்து ஞானம் சிதாபாசனுக்கு, பந்தம் சிதாபாசனுக்கு, மோட்சம் சிதாபாசனுக்கு, அகம் நித்திய முக்தக, இது வந்து நமக்கு பதியணுங்கிறதுக்காக. ஏன்னா இது தெரியலை அப்படின்னா நமக்கு என்ன பண்ணணுங்கிறதே புரியாமல் போயிடும். புரிஞ்சிக்கிறது மட்டும்தானா? புரிஞ்சிக்கிறது மட்டும்தான். நம்ம என்ன பண்ணுறோம்? புரிஞ்சுக்கிட்டே ஆனால் எனக்கு மனசு பாரமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நீ வந்து மனசுக்கு சத்தியத்துவம் கொடுத்துட்ட. புரியுறது புரியாததுங்கிறது யாருக்கு? மனசுக்கு. எனக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா நீ முழிச்சிட்டன்னு அர்த்தம். தூக்கத்திலிருந்து கனவுலேருந்து முழிச்சிட்டேன்னு அர்த்தம். ஒன்று முழிக்கணும், இல்லாட்டி தூங்குறோன்னு அர்த்தம். 2க்கும் இடப்பட்டது ஒன்றுமே கிடையாது நமக்கு. வந்து என்ன சாமி சொல்லுவாங்க, வந்து குருபரானந்தர் சொல்லுவார், பரோட்ச ஞானம் இஸ் ஈக்குவல் டு அஜ்ஞானம் தான் சொல்லுவாங்க. ஏன்னா அது ஞானத்தினோட பிரயோஜனம் உனக்கு கிடையாது. பரோட்ச ஞானத்தை வந்து நம்ம அஜ்ஞான சமந்தான் சொல்லுவாங்க. ஏன்னா அதனுடைய பிரயோஜனம் கிடைக்கல. இப்போ நமக்கு ஒரு அது வந்து எப்படின்னா, நமக்கு படிச்சிருக்கோம், நான் படிச்சிருக்கேன், ஆனால் எனக்கு வந்து இப்போ நான் படிச்சிருக்கேன், ஆனால் என்ன பரீட்சையில் போய் என்ன மறந்து போச்சுன்னா, இவனுக்கு கர்ணனுக்கு பிரம்மாஸ்திரம் வந்து அங்கே முக்கியமான நேரத்தில் மறந்து போனது மாதிரி, நான் படிச்சிருக்கேன் எனக்கு மறந்து போச்சுன்னா அது படிக்காததுக்கு சமம் தானே. ஒருத்தன் படிச்சுட்டே போல, ஒருத்தன் முக்கி படிச்சுட்டு போய் அங்கே போய் மறந்து போயிட்டான். 2 பேருக்கும் மார்க் கிடையாதுல்ல. இல்லை நான் படித்தேன், நான் மறந்துட்டேன், அதனால எனக்கு வந்து ஒரு காமார்க்கு போடுவான்னா போடுமா டீச்சர்? டீச்சர் முன்னாடி தான் உட்காந்து படிச்சிருக்கோம். டீச்சர் நேற்று உங்ககிட்ட எழுதிலாம் காட்டினேன் இல்லை டீச்சர், எனக்கு நான் இன்னைக்கு மறந்துட்டேன், வந்து எனக்கு ஒரு காமார்க்கு போட்டிங்கன்னா நான் பாஸ் ஆயிடுவேன். அது மாதிரி என்ன ஆச்சு நமக்கு வந்து, அப்போ நமக்கு பரோட்ச ஞானம்ங்கிறது அஜ்ஞான சமம் தான் நமக்கு. அப்போ நமக்கு நல்லாவே தெரியுது, அஜ்ஞானம் உனக்கு தெரியலங்கிறது நல்லா தெரியுதுல, அது உனக்கு ஒரு அனுபவம் தானே. அப்படி இருக்கும்போது அந்த அனுபவம் யாருக்கு? சிதாபாசனுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறார். இது பூர்வே அவஸ்தேச்ச பாசத்தே, பாசத்தேன விளங்கி கொண்டிருக்கின்றது. ஜீவகே, ஜீவகேன கலு, ஜீவகே கலு, ஜீவகே கலுன்னா ஜீவனிடம் அல்லவா எல்லா அவஸ்தையும். என்னது? ஜீவனுக்கு தான் எல்லா அவஸ்தையும். ஜீவத்தே கலு, ஜீவனிடம் அல்லவா நன்றாக விளங்குகின்றது. எனக்கு நான் தெரியலை அப்படிங்கிறது நல்லா உனக்கு தெரியுதே, அது உனக்கு அனுபவம் தான். அப்போ எல்லா அவஸ்தைகளும் எதுக்கு? சிதாபாசனுக்கு தான். பிரம்மத்துக்கு எந்த அவஸ்தையும் கிடையாது அப்படிங்கிறத நமக்கு சொல்லியிருக்காரு. இப்போ அந்த சித்தாந்தம் நமக்கு புரிஞ்சிருச்சு. பூர்வபக்ஷம் சித்தாந்தம் கண்டிப்பாக போய் 2 தடவை திரும்ப கேளுங்க கிளாஸை, அப்போ தான் நமக்கு நல்லா மனசில் பதியும். அடுத்த கிளாஸ்க்கு வரும்போது நமக்கு, ஏன்னா இது நமக்கு அகடமிக்காக இல்லாமல் நம்ம லைஃபோடு சேர்ந்துருக்கணும். நம்ம எப்போவுமே நம்ம சொல்லக்கூடாது எனக்கு ஞானம் வேணும்னு சொல்லவே கூடாது. அகம் எனக்கு வந்து என்னது, சிதாபாசனுக்கு தான் ஞானம் வேணும், சிதாபாசனுக்கு தான் மோட்சம் வேணும், எல்லா கஷ்டம் வந்தாலும் சிதாபாசனுக்கு தான் கஷ்டம், எனக்கு கஷ்டமே கிடையாது. என்ன பண்ணணும்? நம்ம வந்து சிதாபாசனை கலட்டி விட்டுறோம். நமக்கு வந்து அகம் பூர்ணக, அகம் சித்து, என்ன எந்த வழியும் தொடாது. அப்போ அனாத்மா இவருக்கு பரமாத்மா சாமிஜி கொடுத்தது தான். ஒன்று அனாத்மாவுக்கு என்ன இருக்குது? ஒன்று துக்கம் போகும், இல்லாட்டி அனாத்மாவே போயிடும். இது 2ல் தான் அதனுடைய கதி வந்து.
அகம் நித்திய திருப்தக, அகம் பூர்ணக. அதில் நமக்கு ஸ்ட்ராங்காக நம்ம நிற்கணும். இனி அடுத்து நிறைய இன்னும் இது மாதிரி தான் நம்மளை பூத்தியை தீட்ட போகிறாரு. அடுத்த கிளாஸில் நம்ம அடுத்ததை பார்ப்போம். இது நமக்கு நல்லா ஒர்க் பண்ணணும். கண்டிப்பாக இன்னும் 2 தடவை கேட்டுட்டு வாங்க. வந்து நமக்கு ஆமாம் 3 பூர்வபக்ஷம் வந்துடுச்சு. திரும்ப நம்ம இன்னொருக்க கொஸ்டினை மட்டும் நம்ம திரும்ப சொல்லிவிட்டு கன்சால்டேட் பண்ணிவிட்டு நம்ம முடிப்போம். சரி டீச்சர்.